Hi friends, welcome to Tilaka Home. இந்த வீடியோல ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் வந்து பார்க்க போறோம். ரீசன்ட்டா அமேசான்ல வந்து ஒரு 5 செட் ஆஃப் வளையல் வாங்கியிருந்தேன். அப்புறம் சூப்பர் 99ல ஒன்று ரெண்டு பொருள் வாங்கியிருக்கேன். அதையும் இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய நியூ மெம்பர்ஸ் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. புதுசா வந்திருக்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். உங்களோட சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மென்ட்னால தான் இந்த அளவுக்கு என்னால வீடியோஸ் பண்ண முடியுது. ஃபியூச்சர்லயும் என்ன நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம வீடியோல வந்து ஏதாவது குறை இருந்தாலோ என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க நம்ம வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நான் ரீசெண்டா வாங்கியிருக்கேன். செட் ஆஃப் 5 பேங்கிள்ஸ். இது வந்து யூ பெல்லாவோட செட் பேங்கிள்ஸ். மொத்தம் 5 பேங்கிள்ஸ் இருக்கு. இது வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா 380க்கு நான் வாங்கியிருக்கேன். 80% ஆஃப் இருந்துச்சு அப்போ நான் வாங்கினது. இதோட ஒரிஜினல் ரேட் போட்டிருந்தாங்க 1900 சம்திங் போட்டிருந்தாங்க. 80% ஆஃப்ல வாங்கினதுனால எனக்கு 380க்கு கிடைச்சிச்சு. வாங்க இப்போ இந்த ஒவ்வொரு பேங்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பேங்கிள் வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்குது. இந்த 5 வளையல்லையுமே இந்த வளையல் தான் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. மேபி ஸ்ப்ரிங்காக இருக்கிறதுனால வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேன். தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு பிரேஸ்லெட் லுக் வந்து தருது. நான் இதை போட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு ஜீன் பேண்ட் அண்ட் டாப்ஸ் போடும்போது இல்லை சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் போடும்போது உங்கள் பேங்கிள்ஸ் வந்து கிராண்டாக தெரியணும் அப்படின்னா இந்த வளையல் போட்டுக்கலாம். அடுத்து செகண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு ஜிக்ஸாக்காக வருது. அங்கங்கே நடுவில் வந்து உங்களுக்கு காசு மாலை மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம காசு மாலை நெக்லஸ் செயின் அந்த மாதிரி போடும்போது அதுக்கு மேட்சாக இது போட்டால் அழகாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி தான் ஜீன் பேண்ட் ஒயிட் கலர் டாப்ஸு இல்லை ஒயிட் கலர் டாப் போட்டு ஜீன் போட்டிருந்தோம் அந்த மாதிரி சமயம் இது போட்டுக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு லுக் கிடைக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லையா? டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இருக்குது. அடுத்து தேர்ட் செட் வளையல் பார்க்கலாம். இது வந்து நம்ம டெய்லி ரஃப் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 வளையல் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் டெய்லி வீட்டுக்கு வந்து இது போட்டுக்கலாம். டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை வந்து கேர் பண்ணிக்கோங்க. குளிக்கும்போது பாத்திரம் தேய்க்கும் போதெல்லாம் தண்ணியில் படாமல் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா லாங் லைஃப் வரும். ஸோ இதை வியர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் அதை போட்டோன்னா நல்ல ஒரு லுக் கிடைக்கிது பாருங்கள். அடுத்து ஃபோர்த் செட் ஆஃப் வளையல் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா முறுக்கி விட்ட மாதிரி முறுக்கில் விட்ட மாதிரி இருக்குது. நடுவில் அங்கங்கே ஒரு பாசி மாதிரி அப்படி சைடாக முறுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. ஒன்று போட்டாலுமே தூரத்துலேருந்து பார்த்தாங்கன்னா பளிச்சுன்னு தெரியும், அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான பேங்கிள்ஸ் போடுறீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்டில் இதை போட்டுட்டு நடுவில் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான பேங்கிள்ஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும். பட்டு சாரீஸ்லாம் கட்டும்போது அந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த வளையல் நல்லா பளிச்சுன்னு எடுத்து கொடுக்கும். இந்த 5 வளையல்லையுமே எனக்கு இந்த வளையல் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து 5வது வளையல் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் ஜுவல்லரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வருது. நல்ல வெயிட்டாக ஒன்று போட்டாலுமே பளிச்சுன்னு தெரியும், அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது. பார்க்கவும் நல்ல ப்ராடாக தெரியுது பாருங்கள். இதுவும் வந்து நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் ஒரு ரிசப்ஷன் அந்த மாதிரி போகும்போது ஒன்று போட்டாலே நல்ல பளிச்சுன்னு தெரியும். நான் பாருங்கள் 2ம் போட்டிருக்கேன், எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு. ஒரு கைக்கு ஒரு சிங்கிள் பேங்கிள் இது போட்டுட்டு இன்னொரு கையில் சிங்கிள் பேங்கிள் அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 5 செட் ஆஃப் பேங்கிள்ஸும் காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் அந்த 5 செட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த முறுக்கு ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த செட் ஆஃப் 5 பேங்கிள்ஸ் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வந்து இந்த 5 செட் வாங்கினேன். இதை மாதிரி 8, 6 அப்படின்னு செட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கினது. ரிவ்யூவில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் மட்டும் கொஞ்சம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இன்ச்சஸில் தான் நம்ம அதில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணும்போது கொடுப்போம். உங்களுக்கு 1 இன்ச்சுக்கு கூடவே நீங்கள் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு 2.5 தான் இன்ச் தேவைப்பட்டது. ஆனால் நான் 2.6 ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எனக்கு அதுவே கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் 1 இன்ச்சு கூடவே கொடுத்து ஆர்டர் பண்ணுங்கள். அப்புறம் இதோட
அந்த பாலிஷ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. தண்ணியில் படாமலே வச்சுருந்தோம் அப்படின்னா லாங் லைஃப் வரும். அதில் கீழே நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, பாலிஷ் நல்லாவே இருக்குது, ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 6 months கழித்து நான் இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து சூப்பர் 99ல் நான் வாங்கின பொருள்லாம் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து நான் ரீசெண்டாக வாங்கினது ஆயில் டிஸ்பென்சர் வித் ஹோல்டர். அதோடைய ஒரு ஹோல்டர் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூவாக வந்திருக்க ப்ராடக்ட்டுன்னு சொன்னாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம். நம்ம இட்லி பொடி, பருப்பு பொடி அதெல்லாம் போடும்போது ஒரு இதில் நெய், ஒரு இதில் நல்லெண்ணெய் அப்படி ஊற்றி வச்சுட்டு டைனிங் டேபிளில் வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சமையலுக்கும் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சோம் அப்படின்னா பார்க்க செம்மையாக இருக்கும். இது பார்த்தா உங்களுக்கு ஸ்டீல் மாதிரி தானே தெரியுது, ஆனால் இது ஸ்டீல் வந்து கிடையாது, ஃபுல்லாக கிளாஸ் தான். வெளியில் கோட்டிங் தான் வந்து உங்களுக்கு வந்து சில்வர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக வந்து கிளாஸ் தான் இது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கிளாஸில் தான் ஆயிலெலாம் ஊற்றி வைக்க ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாப் இருக்குது. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயில் வந்து ஊற்றிட்டு திருப்பி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நான் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு, அதனால் நான் இதை வாங்கிட்டேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு பெப்பருக்கும் இருக்கும். அதே மாதிரி தான் கிளாஸு, ஆனால் வெளியில் வந்து அந்த கோட்டிங் வந்து சில்வரில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பர் 99ல் வந்து இந்த ப்ராடக்ட் போய் வாங்குங்க. யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், நியூவாக வந்து யாராவது வீடு கட்டியிருக்காங்க அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னா கூட இந்த வந்து கிஃப்ட் பண்ணலாம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ நான் இதோட ரேட் சொல்ல மறந்துட்டேன். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 399, அரௌண்ட் 400 வருது. ஸோ வேணும்னா நீங்கள் சூப்பர் 99ல் போய் வாங்குங்க. ஸோ இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர்ஸ். ஆர்கனைசர் பிடிக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்கங்க. இப்போ வந்து நம்ம வார்ட்ரோப்லேயோ இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள்லையோ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து கோம்போவாக இந்த மாதிரி 3 செட்ஸு ஒரு ஹோல்டரோடு கிடைக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் தான். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ், பெரிய சைஸ், அதுக்கு அடுத்த சைஸ், அதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு 3 சைஸ் பேஸ்கெட், அப்புறம் ஒரு ஹோல்டர். ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு வந்து நல்ல வியூ கிடைக்கும். ஸோ பாருங்கள், வித் வைஸ் இது வந்து இருக்கிறதுலே சின்ன சைஸ். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சைஸ் இது அதுக்கு அடுத்த சைஸ். ஸோ நம்ம கிட்ஸோட ட்ரெஸ்ஸு இல்லைன்னா நம்ம இன்னர்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு சின்னதில் வச்சுட்டு இதிலலாம் தனியாக டிஷர்ட், ஜீன் அப்படி தனித்தனியாக நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தனித்தனியாக நம்மளோட மேக்கப் செட்ஸ் அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இதோடையே வந்து இந்த ஹோல்டர் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பென், பென்சில், ரப்பர் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோம்பு, சீப்புலாம் இருக்குல்ல, சீப்பு, நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுற அசசரிஸ்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை மேக்கப் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ரஷ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணோன்னா இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3மே சேர்த்து 199 ருபீஸ். அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட்டிங் பென்னு. ஸோ இது வந்து எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும். நான் சூப்பர் 99ல் வாங்கினதுனால அதோடய சேர்த்து காட்டுறேன். இது வந்து ஒன்று வந்து 10 ரூபா, 5 பீஸ் இருக்குது, 50 ரூபா. ஸோ இதான் அடுத்த ப்ராடக்ட். அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஸ்டேஷ்னரி பொருள் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் ஜெல்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள், எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டியதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது மெட்டல் ஏதாவது டேமேஜாக இருந்தால் அதில் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம், கார்ட்போர்டில் ஒட்டிக்கலாம், பிளாஸ்டிக்கில் ஒட்டிக்கலாம். ஸோ நம்ம குழந்தைங்கள்லாம் இப்போ டாய்ஸ் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஏதாவது ஒன்று உடஞ்சாலும் திருப்பி வேணும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம பிளாஸ்டிக்கில் இதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி பொம்மை வாங்கி கொடுக்க வேண்டாம், அந்த பொம்மையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் ஏதாவது உடஞ்சா கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இது வந்து 10 ருபீஸ் தான். எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும், மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஷாப்பிங் ஹால். இது வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் தான்.
ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறைய ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் வந்து நான் போடலான்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் ஹால் வேணும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.